எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக ஆக்கப்பட்டார் என்பதாக காண்பிக்கிறார் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றாரு. என்ன ஜெபிக்கிறாரு? என்ன சொல்றாரு? சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றார். விசுவாசிகளை பார்த்து என்ன தெரியணும் உங்களுக்கு? என்ன தெரியணுமா? இந்த விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னன்னு விளங்கணுன்றாரு. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து எழுப்பித்து அந்த நேரத்தில் அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களை நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்றதென்றும். உயிர்த்தெழுதலில் வல்லமை காமிச்சாரு, உயிரோடு எழுப்பினார் இயேசுவை. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இன்றைக்கு நமக்குள்ள வேலை செய்து இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லிட்டு உயிரோடு எழுப்பினார்னு சொல்கிறார் இல்லையா? பலத்த வல்லமையோடு எழுப்பினார். அதை நீங்கள் புரிஞ்சுக்க, ஏன்னா அதே வல்லமை தான் உங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எப்படி தேவன் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி மகன் பெரிய வல்லமையை காமிச்சாரு, அவரை துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமை கர்த்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலாக எழுப்பி இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து உன்னதத்தில் அவர் தம்மோடு கூட வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, எல்லாம் சொல்லுங்க, சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாம் சொல்லுங்க, அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். வெறும் சிம்பிளாக சொன்ன போனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆணை முதலாவது உண்டாக்கி அவன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு பெண்ணிடத்தில் எதுவுமே சொல்லலை. சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இவனுக்கு கொடுத்துட்டு தகவல்லாம் இவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பெண்ணை உண்டாக்குனார் இல்லையா? உண்டாக்கி அவனுக்கு கொடுத்தார். 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்படி குடும்ப தலைவனாக புருஷனை ஏற்படுத்தினார் இல்லையா? அதே ஆண்டவர் இங்கே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமை கர்த்தத்துவத்துக்கு மேலாக உயர்த்தி வலது பார்சத்தில் உட்கார செய்து சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக ஏற்படுத்தி இருக்கிறார். புருஷனை குடும்பத்துக்கு தலைவனாக ஏற்படுத்தின அதே கர்த்தர் சிருஷ்டிப்பில் அப்படி ஏற்படுத்தினார் இல்லையா? அதே கர்த்தர் இங்க என்ன பண்றாரு? இயேசுவை உயிரோடு எழுப்பி உன்னதங்களை உட்கார செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது கடவுளுடைய செயல். புருஷனை மனைவிக்கு எப்படி தலையாக ஏற்படுத்தினாரோ அதுபோல சபைக்கு கிறிஸ்துவை தலையாக அவர் ஏற்படுத்தி விட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரமாதமான சத்தியம் இது.